வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு வண்ணத்திரை நிகழ்ச்சி மசாலா படம். சிவா, பாபி சிம்ஹா, கௌரவ், லக்ஷ்மி தேவி, ஸ்ரீனி, சூரிய பிரகாஷம், ஹரிணி ரமேஷ், முரளி சடகோபன் மற்றும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. கார்த்திக் ஆச்சாரியா இசையில ஒளிப்பதிவு செஞ்சு இயக்கியிருக்காரு லக்ஷ்மண் குமார், தயாரிச்சிருக்காரு விஜய் ராகவேந்திரா. இந்த படத்தோடைய கதை: ஹீரோக்கள் சிவா நடுத்தர குடும்பத்தை இளைஞன், பாபி சிம்ஹா தொழில்முறை ரவுடி, கௌரவ் பணக்கார ஜாலியான இளைஞன். இந்த 3 பேரிடமும் பழக ஹீரோயின் லக்ஷ்மி தேவி அனுப்புறாரு வெப் ஃபிலிம் கிரிட்டிக்கான அர்ஜுன். இந்த 3 பேரோட வாழ்க்கையை யதார்த்த சினிமாவா எடுத்து தன்னிடம் சவால் விட்ட கமர்ஷியல் ப்ரொடியூசரான வெங்கட்ராமனிடம் காட்டி தன்னுடைய சவால்ல ஜெயிக்க திட்டம் போடுறாரு அர்ஜுன். எப்போதும் ஏன் மசாலா படத்தை எடுத்து மக்களை ஏமாத்துறீங்கன்னு ப்ரொடியூசர் வெங்கட்ராமனை விமர்சனம் செஞ்ச அர்ஜுனால தான் நினைச்ச மாதிரியான படத்தை எடுக்க முடிஞ்சுதா இல்லையா, அதுதான் இந்த படத்தோடைய கதை. சிவா நடுத்தர குடும்பத்து இளைஞர்களில் சிலர் போலியான பகட்டு வாழ்க்கை வாழ்வதை கச்சிதமா வாழ்ந்து காட்டியிருக்காரு. பாபி சிம்ஹா தொழில்முறை ரவுடியாக புதிய ஒரு அவதாரம் எடுத்திருக்காரு. இந்த 3 பேரிடமும் 3 மாறுபட்ட எண்ணத்துல தனி ஒருவராக 3 விதமான காதல் காட்சிகள்ல நடிச்சிருக்காங்க லக்ஷ்மி தேவி. இவங்க எல்லோருடைய நடிப்பிலும் யதார்த்தம் தெரியுது. இவங்க கூடவே ப்ரொடியூசரா நடிச்சிருக்கிற வெங்கட்ராமன், கிரிட்டிக்காக வரும் அர்ஜுன், இப்படி எல்லாருமே பொருத்தமான நடிப்பை தந்திருக்காங்க. மசாலா படத்துக்கு உண்டான பொருத்தமான இசையை கொடுத்திருக்காரு கார்த்திக் ஆச்சாரியா. ஒளிப்பதிவு செஞ்சு இயக்கியிருக்காரு லக்ஷ்மண். சினிமா எடுப்பதற்கும் சினிமாவை பற்றி விமர்சனம் செய்வதற்கும் உண்டான இடைவெளியை பொருத்தமான காட்சிகளோடு சரியா புரியும்படி விளக்கியிருக்காரு. இருந்தாலும் ஹீரோயின் லக்ஷ்மி தேவி 3 பேரையும் காதலிப்பதற்கான காதல் காட்சிகள் படத்துல அதிக நேரம் எடுத்துக்கிறதுனால படத்தோடைய மைய கரு அங்கங்க மறைஞ்சு போயிடுது. மொத்தத்துல மசாலா படம் மசாலா.